2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக இதுவரை யாருடன் கூட்டணி அமைப்பது என்று எந்த ஒரு விவரமும் தெரிவிக்கவில்லை. ஆனால் தற்பொழுது அக்கட்சி பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா தற்பொழுது 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேமுதிக அதாவது போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்ப மனு தாக்கலானது விருப்ப மனு பெறப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் கோயம்பேடு அலுவலகத்தில் வரும் கோயம்பேடு அலுவலகத்தில் வரும் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனுவானது பெறப்படும் எனவும் தற்போது அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பொது தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு கட்டணமாக 15,000 தனி தொகுதியில் போட்டியிடுபவர்களுக்கு 10,000 என தற்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்னும் 2 மாதங்களில் தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக, திமுக மற்றும் தாவேகா மற்றும் பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட விருப்ப மனுக்களை பெற தொடங்கிவிட்டனர். குறிப்பாக அதிமுக மற்றும் திமுகவில் விருப்ப மனு பெறப்பட்டு நேர்காணலும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது தேமுதிகவும் விருப்ப மனு பெற தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி வரை இந்த மாலை 5 மணி வரை இந்த விருப்ப மனுக்களானது பெறப்படும் எனவும் 6ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படும் எனவும் அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.